யாரும் தடுமாறுவதும் இல்லை, தாயின் வலியை உணர்ந்தவர்கள் யாரும் தடமாறுவதும் இல்லை. மாந்தி மயக்கம் நித்தமும் வந்து போக, உண்ணும் உணவு ஒவ்வாமல் கசந்து போக, இத்தனை துன்பங்களை கடந்தும் தான் குழந்தை பெற்றதை அவள் பெருமையுடன் கொண்டாடவில்லை அவளுடைய பிரசவ நாளாக. அதையும் எனக்கென அர்ப்பணித்து விட்டால் என்னுடைய பிறந்த நாளாக. நம்ம வீட்டில் இருப்பவர்களில் ரொம்ப அப்பாவி யார் தெரியுமா? அது அப்பா தாங்க. தாயை தெய்வமாக கும்பிடுகிறார்கள், மனைவிக்கு கூட கோவில் கட்டி இருக்கிறாங்க. ஆனா யாராச்சும் அப்பாவுக்கு கோவில் கட்டி இருக்கிறாங்களா சொல்லுங்க? பிரசவ அறையின் வாசல் முதல் தன் பிள்ளையை கல்லூரி சேர்க்கும் வரை கால் கடக்க காத்திருப்பவர் தான் அப்பா. தங்கச்சி இருக்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தான். சேட்டைக்காரியை பொறுப்புள்ள பாசக்காரியாக மாற்றியதும், அவளுக்குள் விட்டு கொடுக்கும் பண்பை விதைத்ததும், நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் எல்லாம் என்ற அகந்தையை உடைத்தது அவளுடைய வருகை தான். நான் மலர்ந்து தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி. வேற்றொருவனாய் இருந்தாலும் என் மாற்றொருவமாயிருக்கின்றான். நான் சுவைத்த தாய்ப்பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி தெரிந்தவன். சில நேரங்களில் எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கும் போது நினைப்பேன், நல்ல வேலை அடி வாங்கும் போது கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கு, இல்லைன்னா அந்த மொத்த அடியும் ஒத்தாலாம் நான் வாங்க முடியுமா? தன் அண்ணனுக்காக காட்டுக்கு சென்றவர் லக்ஷ்மணன், அண்ணனின் காலணிகளை தன் தலையில் சுமந்து ஆட்சி செய்தவர் பரதன், அறத்திற்காக அண்ணனை இழந்தவர் வீடனன், அண்ணனுக்காக அறத்தையே இழந்தவர் தான் கும்பகர்ணன். சீர்சனத்தை செய்யணுமா? அதுக்கும் அந்த இழிச்சவன் என் மாமாவையே கூப்பிடுங்க. கல்யாணம் முடிவாச்சு, 100 பவுன் ரெடியாச்சு, ஐயரும் வந்தாச்சு, ஓமகுண்ட வளர்த்தாச்சு. 1000 பேர் வந்தாலும், தாலி எடுத்து கொடுக்க மந்திரியே வந்தாலும், தாய் மாமா மாலைக்கு அப்புறம் தாங்க கல்யாண மாலையே. என் பேரன் என்று இதய துடிப்பை போல் உதடு துடிக்க கொஞ்சமும் நடிக்க தெரியாத நாயகனவர். விடுதியில் தங்கி பயிலும் என் வரவுக்காக திருவிழாவை கனவுகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குழந்தையைப் போல நாட்களை நகர்த்தி கொண்டிருப்பார் என் கதிரேசன் தாத்தா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்கின்ற பாவேந்தனின் வைரவரிகளுக்கு வணக்கங்கள். அன்புக்குரிய பெருமக்களே, கடந்த 2 நாட்களாக நாம் போகியையும் பொங்கலையும் கொண்டாடினோம். பொங்கலுக்கு அடுத்தவுடன் நாம் அனைவரும் மகிழ்வோடு இருப்பது, ஒரு கையில் கரும்போடும் ஒரு கையில் மாட்டு கொம்போடும் இருப்போம். ஏனென்றால் மாடுகளை நன்றியோடு நினைக்க வேண்டிய மாட்டுப் பொங்கல் நன்னாள், இந்நாள் பொன்னாள். மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், திருவள்ளுவர் தினம், இந்த 3ஐயும் மையமாக வைத்து இன்றைக்கு ஒரு பேச்சு மன்றமாக இந்த நிகழ்வு மாற இருக்கிறது. இந்த பிஞ்சு உள்ளங்களோடு மலர இருக்கிறது ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக. என் அன்புக்குரியவர்களே, வள்ளுவனுடைய ஒரு குறள் உண்டு, குழல் இனிது யாடினிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழல் ரொம்ப பிரமாதம், யாழ் ரொம்ப பிரமாதம்னு யாரா சொல்லுவாங்கன்னா, யாழினி பேச்சையோ, ஹாரிஸ்ராஜ் பேச்சையோ, பரந்தாமன் பேச்சையோ, எங்கள் அன்பு பிள்ளைகளின் பேச்சையோ கேட்க தவறியவர்கள் தான் சொல்லுவார்கள். இவங்க பேச்சை கேட்டுட்டாங்கன்னா குழலும் யாழும் இனிது என்று சொல்ல மாட்டார்களாம். அந்த வள்ளுவனுக்கும் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். எப்படி யோசிச்சு? மாட்டு பொங்கல் என்றவுடன் உள்ளத்தில் ஒரு குதூகலம் வரும். எல்லோரும் மாட்டுக்கு கொம்புகளுக்கு வர்ணம் பூசி, மாட்டை தூய்மைப்படுத்தி, சந்தனம் குங்குமம் வைத்து, அற்புதமாக பரிவட்டம் கட்டி, எல்லோரும் வீட்டிலே ஒரு குச்சை எடுத்து தப்பாட்டம் போல பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் என்று மகிழ்ச்சியோடு எல்லாரும் கூக்குரல் இடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அடுத்து காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்பது தமிழருடைய மரபிலே 2 மச்சம் போல கடந்தது. தன்னுடைய தங்கையும் அக்காவும் அண்ணன் தம்பிகளுக்காக உறவுகள் உன்னதமாக வாழ வேண்டும் என்பதற்காக கணு வைத்து பொங்கல் கொண்டாடக்கூடிய காணும் பொங்கலையும் நாம் நன்றி பெருக்கோடு கொண்டாடக்கூடிய நல் நாட்கள் தொடர்ந்து வருகின்றது. இந்த நாளில் நாங்கள் எப்பொழுதுமே ஒரு புதுமையை, புரட்சியை, வித்தியாசத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். தமிழர்களுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இவற்றினுடைய வித்து எது என்று கேட்டால் குடும்பம். குடும்பத்தை கோவிலாக்கி உறவுகளின் தொகுப்புத்தான் இந்தியாவின் இணையற்ற செல்வம் என்பதை இந்த மண்ணுக்கு சொன்னவர்கள் ஞானிகள், அறிஞர்கள், சான்றோர்கள். அண்மையிலே ஐயா
தமிழருவி மணியன் அன்பிற் சிறந்த தவமில்லை என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். குடும்பங்கள் எப்படி கோயிலாக மலர்ந்திருக்கிறது, பிறருக்கு கொடு இன்பம் அதுதான் குடும்பம் என்பதை தன்னுடைய எழுத்தில் பறைசாற்றி இருக்கிறார். இந்த புத்தகத்திற்கும் ஐயாவிற்கும் சேர்த்தே ஒரு கைத்தட்டு தரலாம். என் அன்புக்குரியவர்களே, அது மட்டும்தானா என்றால் இல்லை. ஒற்றை வரி 2 தேசிய விருதுகளை தன்னுடைய இளம் வயதில் குமித்து தமிழகத்தினுடைய எழுச்சி கவிஞன் விண்ணில் இருந்தாலும் இன்றைக்கு மண்ணிலிருந்து நாம் வாழ்த்தக்கூடிய முத்துக்குமாருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை பதிவு செய்ய வேண்டும். காரணம், அணிலாடு 3இல் அம்மாவை பற்றி, அப்பாவை பற்றி, தாத்தாவை பற்றி, சித்தப்பாவை பற்றி, பாட்டியை பற்றி, பெரியம்மாவை பற்றி, தாய்மாமாக்களை பற்றி தேனொழுக எழுதியிருக்கின்றார். இந்த உறவுகளின் சங்கமம்தான் குடும்பம் என்பதை, உறவுகள் மேம்பட வேண்டும் என்று வேதாத்ரி மகரிஷியை மையப்படுத்தி ஒரு அற்புதமான நூல் இந்த மண்ணில் சொல்வேந்தர் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூலை படித்தவுடன் ஜெயா தொலைக்காட்சி நிர்வாகம் ஒன்றை யோசித்தது. இந்த அற்புதமான உழவர் பெருநாள், காணும் பொங்கல், திருவள்ளுவரை கொண்டாடக்கூடிய பெருநாட்களை மையப்படுத்தி குடும்பங்களுக்கு கற்கோயிலை கட்டாமல் ஒரு சொற்கோயிலை கட்டலாம் என்று முடிவு செய்தார்கள். உறவுகளின் உன்னதம் குறித்து, உறவுகளின் மேன்மை குறித்து, உறவுகளின் சிறப்பை குறித்து யாரை வைத்து சிந்திக்கலாம் என்றால், மூச்சடக்கி கடலில் முத்தெடுப்பது போல குடும்பக் கடலில் முத்தெடுக்கக்கூடிய தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் மாணிக்கத்தையும் மரகதத்தையுமே மையப்படுத்தி 6 பிஞ்சு உள்ளங்கள், நஞ்சை இதயத்திற்குள் செலுத்தாத அந்த பிஞ்சு உள்ளங்கள் தமிழால் சொல் விளையாட்டு நடத்த இருக்கிறார்கள். அது குடும்பத்தை கோயிலாக்கும் பேச்சு மன்றமாக மலர இருக்கிறது. அடுத்த தலைமுறையை உருவாக்கும் உன்னத பணியில் ஜெயா தொலைக்காட்சி ஒரு கலங்கரை விளக்கமாக ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்திருக்கிறது. இன்றைய பேச்சு மன்றம் குடும்பங்களை கொண்டாடக்கூடிய, குடும்பங்களுக்கு ஒரு தோரண வாயிலை தொங்கவிடக்கூடிய ஒரு முயற்சியை செய்திருக்கிறார்கள். அதில் முதலில் தோரணத்தை எடுத்து குடும்ப வாயிலில் வருக வருக என கட்ட வருகின்றார். உங்கள் வாழ்த்துக்களுடன் அன்பு குழந்தை, ஆசை குழந்தை, பண்பு குழந்தை, கேட்டாலே இனிக்கக்கூடிய, நாம் வணங்கினாலே புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலிருந்து வர்ஷா வருகிறார். வாயார வாழ்த்து. வர்ஷா, நீங்கள் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கீங்க. எந்த ஸ்கூலில் என்ன கிளாஸ் படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் செம்ஃபோர்ட் சிபிஎஸ்சி பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஐயா. இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் பேச்சு போட்டி இந்த மாதிரி போட்டிகளில் ஏதாவது பங்கெடுத்திருக்கீங்களா? பங்கு பெற்றிருக்கேன் ஐயா. மாவட்ட அளவுலையா, மாநில அளவுலையா? மாநில அளவிலையும் பங்கு பெற்றிருக்கேன், மாவட்ட அளவிலையும் பங்கு பெற்றிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பேச்சு மன்றம் உறவு செங்கல்ல வச்சு வீடு கட்ட போகிறோம். இந்த உறவு செங்கல்ல நீங்கள் எந்த உறவை பற்றி பேச போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மா. அன்புக்குரியவர்களே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பார்கள். அந்த அன்னை குறித்து அழகு தமிழில் வர்ஷா வர்ணிக்க இருக்கின்றார். உங்கள் கைத்தட்டலோடு. அனைவருக்கும் வணக்கம். 5 மாதங்கள் உதிரத்தில் எனை தாங்கி உதிரத்தை உணவாக்கி இந்த அவனிக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தவள் என் அன்னை. நான் இந்த கவிதையை சொல்கிறத வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி பேச போகிறேன்னு. ஆமாங்க, நான் அம்மாவை பற்றி தான் பேச போகிறேன். அம்மாவின் பெருமை முழுவதையும் பேசிட புது கவிதைகளால் இயலாது. காரணம், அவள் இலக்கணத்தோடு வாழ்பவள். தாய்மொழி அறிந்தவர்கள் யாரும் தடுமாறுவதும் இல்லை, தாயின் வழியை உணர்ந்தவர்கள் யாரும் தடமாறுவதும் இல்லை. ஒரு கவளம் சோற்றை கூட அதிகமாக உட்கொள்ளாத வயிறு, ஒரு உயிரினை உள்ளே வளரச் செய்யும் உலக அதிசயம். வாய்க்கு ருசிப்பதெல்லாம் சேய்க்கு சேராது என்று பால் சுரக்க பத்தியம் இருந்து உணவில் மட்டுமின்றி உணர்விலும் உனக்கானதை நீக்கி தன் உதிரத்தை உணவாக்கியவள். ஆம், நாம் அனைவரும் பெற்ற முதல் இரத்த தானம் நம் அம்மாவின் வெள்ளை குருதி. மாந்தி மயக்கம் நித்தமும் வந்து போக, நாள் முழுவதும் உடல் சொந்து போக, உறக்கத்தை அறவே மறந்து போக, உண்ணும் உணவு ஒவ்வாமல் கசந்து போக, இத்தனை துன்பங்களை கடந்தும் தான் குழந்தை பெற்றதை அவள் பெருமையுடன் கொண்டாடவில்லை அவளுடைய பிரசவ நாளாக. அதையும் எனக்கென அர்ப்பணித்து விட்டால் என்னுடைய பிறந்த நாளாக. 20 எலும்பு ஒரே நேரத்தில் முறிச்சா எப்படி வலிக்குமோ அப்படிப்பட்ட பிரசவ வலியை தன் குழந்தைக்காக தாங்கிக் கொண்டு மரணத்தின் வாசல் வரை சென்று வருபவள் தான் அம்மா. இரவரமே சென்றாலும் துறக்கவே முடியாத ஒரே உறவு தாய்மை என்று உணர்ந்தவர்கள். ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியதும், ஒரு மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியதும், ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி
சிவாஜியாக மாற்றியதும் ஒரு தாய்தான். அவ்வளவு ஏன், உங்களின் எளிமைக்கும் மேன்மைக்கும் என்ன காரணம் என்று அப்துல் கலாம் ஐயாவிடம் கேட்டதற்கு என்னுடைய ஏழை தாய் என்று கூறினார் என்றால் இதுதான தாய்மையின் மேன்மை. அதனால் தான் நான் கூறுகிறேன், தாயை போற்றிய எவரும் வீழ்ந்ததும் இல்லை, தாயை தூற்றிய எவரும் வாழ்ந்ததும் இல்லை. அன்றைக்கு கர்ணனை குந்தி ஆற்றில் விட்டாள், பின்பு காமராசரை சிவகாமி நாட்டில் விட்டாள். கர்ணனை தேரோட்டி எடுத்துக்கொண்டான், காமராசரை இந்த தேசமே எடுத்துக்கொண்டது என்றால் அதற்கு காரணம் ஒரு தாயின் தியாகம் தானே. இது ஒரு உண்மை செய்தி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுமித்ரா தேவின்னு ஒருத்தவங்க துப்புரவு பணியாளராக 30 வருடம் பணிபுரிந்து ஓய்வு பெறுகிறார். இவரை பாராட்டும் விதமாக ஒரு சிறிய பிரிவு உபசார விழா ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அந்த விழா தொடங்குகின்ற நேரத்தில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் அங்கு வருகிறார். என்ன இந்த சின்ன விழாவுக்கு மாவட்ட ஆட்சியர் வருகிறார்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்பகுதியை சேர்ந்த பிரபலமான மருத்துவர் ஒருவர் வருகிறார், ரயில்வே இன்ஜினியர் ஒருவர் வருகிறார். விழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த மாவட்ட ஆட்சியரிடம் நீங்கள் ஏதாவது பேச விருப்பப்படுகிறீர்களா என்று கேட்டதற்கு அதற்குத்தானே நான் வந்திருக்கேன்னு ஒரு செய்தியை சொன்னார். உங்களுக்கு இந்த சுமித்ரா தேவியை ஒரு துப்புரவு பணியாளராகத்தான் தெரியும். இளம் வயதிலேயே தன் கணவன் இழந்த நிலையிலும் தன்னுடைய 3 மகன்களை நன்றாக படிக்க வைத்து அதில் ஒரு மகனை மருத்துவராக்கியிருக்கிறார், ஒரு மகனை ரயில்வே இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறார், ஒரு மகனை மாவட்ட ஆட்சியர் ஆக்கியிருக்கிறார். அந்த மகன்தான் உங்கள் முன் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறான் என்று கூறினார். வாரியார் சுவாமிகள் வெளியூர் செல்லும் பொழுதெல்லாம் வயதானதால் சற்று கண் பார்வை குறைந்த தன் தாயின் திருவடிகளை தொட்டு வணங்கிவிட்டு தான் செல்வார். அதுபோல் ஒரு முறை வணங்கிய பொழுது அவருடைய தாய் அவரை தொட்டு பார்த்துவிட்டு, வாரி, என்ன உன்னுடைய உடம்பு சற்று இளைத்து போய்விட்டது, பருப்பையும் நெய்யையும் சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடக்கூடாதான்னு சொன்னாங்களாம். அதற்கு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், என்னுடைய கனத்த தேகத்தையே இழைச்சு போயிடுச்சுன்னு ஒருத்தவளால சொல்ல முடியுதுன்னா அது என்னுடைய அம்மாவை தவிர வேற யாரால் இருக்க முடியும்? இதுதானே உண்மையான தாயினுடைய பாசம். குழந்தை என்பது கடவுள் கொடுத்த பரிசு, அம்மா என்பது பரிசாகவே வந்த கடவுள். ஒரு குடும்பத்துல 2வது பெண் குழந்தை பிறக்கிறது. 2வதும் பொண்ணா, போ இவ செலவு வைக்கவே வந்து பிறந்துட்டான்னு ஊரே ஒதுக்கியப்ப அந்த குழந்தையுடைய அம்மா மட்டும் எனக்கு மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கான்னு அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் துணை நிற்கிறாள். அவள் வேற யாரும் இல்ல, என்னுடைய அம்மா தான். உன்னுடைய தாய்ப்பாலிலே எனக்கு ஆயுள் கிடைத்தது, உன்னுடைய தாலாட்டிலே எனக்கு தமிழ் கிடைத்தது, உன்னுடைய வளர்ப்பிலே எனக்கு வாழ்க்கை கிடைத்தது, மொத்தத்தில் அனைத்தும் எனக்கு கிடைத்தது. காரணம், நீ எனக்கு தாயாக கிடைத்தது. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல அம்மாக்கள் கிடைத்து விடுகிறார்கள், ஆனால் எல்லா அம்மாக்களுக்கும் நல்ல பிள்ளைகள் கிடைப்பதில்லை. எனவே இறுதியாக ஒரே ஒரு கோரிக்கை, அவளின் முகத்தில் வரி விழும் வயதில் அவளுக்கு முகவரி வேண்டாமே முதியோர் இல்லத்தில். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய தர்ஷா அவர்களே, நீங்கள் 2வது பெண் பிள்ளையாக பிறந்தபோது உங்கள் அம்மா உங்களை மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாங்க. அது வீட்டில். வெளியில் இனிமேல் தமிழ்நாடு உங்களை தமிழகத்தின் சரஸ்வதியாகத்தான் பார்க்க. நன்றி ஐயா. வர்ஷா, உனக்கு தமிழ் இயல்பாக வருகிறது. நீ எதிர்காலத்தில் மின்னும் எழுந்து உன் தாய்க்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று ஜெயா தொலைக்காட்சியும் தமிழ் சான்றோர்கள் சார்பாகவும் அரங்கு நிறைந்த கைத்தட்டலையே உங்களுக்கு வாழ்த்தாக தெரிவிக்கின்றோம். வாழ்க வளமுடன். அன்புக்கினிய பெருமக்களே, இந்த பேச்சு மன்றத்தினுடைய சிறப்பு சிதம்பரம் தமிழால் நம் இதயங்களை சிதறவிட்டது என்றால் காரைக்குடி கன்னித்தமிழால் நம்மை அணைக்க வருகின்றது. அதுவும் மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணப்பட்ட கண்ணதாசன் பிறந்த ஊரிலிருந்து காரைக்குடியிலிருந்து ஆரிஸ் ராஜா வருகிறார் அமுத தமிழில் பேச உங்கள் கைத்தட்டலோடு. நீங்கள் எந்த ஸ்கூலில் என்ன கிளாஸ் படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மக்களுக்கு செட்டிநாடு பப்ளிக் பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கிறீங்கய்யா. யாரை பற்றி கண்ணா பேச போகிற? நீ அப்பாவை பற்றி. நீ எப்போ அப்பான்னு சொல்லிட்டியோ நான் அப்பாடான்னு உட்காந்து கேட்கறது தான் என் வேலை. எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? ஆரிஸ், அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறி கூட தன் பிள்ளைகள் விழுந்து விடக்கூடாது என்றெண்ணி நம் வாழ்க்கை விருட்சமாக தன்னை வேறாக்கிக் கொண்டு குடும்பம் என்ற கட்டமைப்பை ஆட்டம் காணாமல் அழிந்து போக விடாமல் தாங்கி பிடித்த அரணாய் காக்கும் அனைத்து அப்பாக்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன்.
காப்பவர்களில் ரொம்ப அப்பாவி யார் தெரியுமா? அது அப்பா தாங்க. தாயை தெய்வமாக கும்பிடுகிறார்கள், மனைவிக்கு கூட கோவில் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் யாராச்சும் அப்பாவுக்கு கோவில் கட்டியிருக்கிறாங்களா சொல்லுங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த அப்பான்றவர் வீட்டில் ஒரு சுயமும் முடிவெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, செத்த சும்மா இருங்கன்னு சொல்லி எல்லா முடிவுகளையும் அவர்களே எடுத்து வருவார்கள். கடைசி வரை அவர் மிச்சம் திரும்பவராகவே இருந்து விடுகிறார். அப்பா நம்ம லைஃப்ல வைஃபை மாதிரிங்க. கனெக்ட் ஆகாத வரை அவர் வேல்யூ தெரியாது. அன்னையரின் அன்பையும் பாசத்தையும் பற்றி பல்வேறான கவிதைகளும் கதைகளும் இங்குள்ளன. என்ன காரணத்தினாலோ இவற்றுக்கெல்லாம் பின்புலமாக இருக்கும் தந்தையரை பற்றிய கவிதைகளும் கதைகளும் மட்டும் மிக குறைவே. அப்பாக்களின் அன்பும் பாசமும் கால சுழற்சியினால் மறைந்தே விடுகின்றன. கருவறையை தாய்க்கு மட்டும் கொடுத்து உயர்வடைய செய்தது கூட கடவுளின் ஓரவஞ்சனை தானே. எத்தனையோ சரிவுகளுக்கு பின்னும் தைரியமாய் சிரித்துக் கொண்டிருக்கிறார். அப்பாவுக்கு நிகரான நம்பிக்கை ஊட்டும் புத்தகம் இப்பிரபஞ்சத்தில் எங்குமே இல்லை. அவர் அழத் தெரிந்தவர் அல்ல, கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவர். அன்பில்லாதவர் அல்ல, அன்பை மனதில் வைத்து சொல்லில் வைக்க தெரியாதவர். பணம் தேடுபவர் அல்ல, தன் குடும்பத்தின் தேவைக்காக தன் நிலை மறந்து ஓடுபவர். சிரிக்க தெரியாதவர் அல்ல, சிரிக்க மறந்த சிந்தனைகள் ஆழ்ந்திருப்பவர். வாழ்க்கை சக்கரத்தில் நாம் வசதியாக வாழ ஓயாமல் சுழலும் அன்பு சக்கரம் தான் அப்பா. பிரசவ அறையின் வாசல் முதல் தன் பிள்ளையை கல்லூரி சேர்க்கும் வரை கால் கடக்க காத்திருப்பவர் தான் அப்பா. 10 மாதம் கருவை சுமந்து ஈன்றெடுப்பதால் பெண்ணொருவள் தாய் என்ற பதவியை அடைகிறாள். அந்த தாயையும் சேர்த்து வாழ்நாள் முழுவதும் சுமக்கும் அப்பாவின் கண்ணீரை யாரேனும் கண்டதுண்டா? எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், துன்பத்தின் சாயல் தன் பிள்ளைகள் மேல் படாமல், அனைத்தையும் தம் தோளில் சுமந்து தன் பிள்ளை தன்னை விட உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று தோளில் சுமந்து உலகை காட்டுபவர் தான் அப்பா. வெடிப்பு விழுந்த பாதங்களில், காய்த்து போன கைகளில், நரை விழுந்த தலைமுடியில் அப்பாக்களின் உழைப்பின் வரலாறு அமைதியாகவே குடிக்கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் படிப்பு வளர்ச்சி என்று அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய நோக்கத்திலே தன் இளமையும் இன்பத்தையும் தொலைத்து விடுகிறார்கள். நேரத்தை நம்மோடு செலவிட முடியாத போதும் செலவிடும் நேரமெல்லாம் நமக்காக மட்டுமே. எல்லா அப்பாக்களும் ராஜாவாக இருப்பதில்லை, ஆனால் எல்லா பிள்ளைகளும் இளவரசனாகவும் இளவரசியாகவும் அப்பாவால் மட்டுமே வளர்க்கப்படுகிறார்கள். அப்பாவிடம் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டு பாருங்கள். படி தம்பி, நல்லா படி என்று மட்டுமே சொல்வார். அந்த ஒத்த வரியில் தான் அவருடைய வாழ்க்கையின் அத்துணை ஆசைகளும் அடங்கியிருக்கும். அப்பா கண்டிப்பு காட்டினாலும் அது அன்பின் வேறொரு மொழியாகத்தான் இருக்கும். அவர் கோபம் கூட நம்மை காக்கும் கவசம் தான். அப்பா கற்றுத்தந்த நேர்மைதான் ஒரு ஏழை மகனான அப்துல் கலாமை தேசத்தின் ஜனாதிபதியாக தலை நிமிர்ந்து நிற்க வைத்தது. கிரிக்கெட் விளையாடுவது பாதுகாப்பான வேலை இல்லை என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் ஒரு நடுத்தர குடும்ப அப்பாவின் மௌன ஆதரவுதான் இந்திய அணியின் தலைவரான தோனியை உருவாக்கியது. அதே போல் காய்கறி விற்ற அப்பா, மகனோ டாக்டர். மகன் முதல் சம்பளத்தில் அப்பாக்கு சார் வாங்கி கொடுத்தான். ஏன் தெரியுமா? நான் நிக்க நிக்க ஆண்டு படிக்கணும் சாமி, அதற்காகத்தான் இத்தனை நாள் நான் நின்ன சாமி என்று சொன்ன அந்த அப்பாவிற்காக. பிள்ளைகளின் உயரம் அவர்களுடைய திறமையினால் மட்டுமல்ல, அப்பாக்களின் தியாகத்தினாலும் தான். செருப்பில்லாமல் தன் காலை காயப்படுத்தி தன் பிள்ளைகளுக்கு நல்ல பாதை அமைத்து தந்த எத்தனையோ அப்பாக்கள் இருக்கிறார்கள். வெளிநாட்டில் தன் குடும்பத்தை பிரிந்து தன் அடையாளத்தை இழந்து குத்திரமைகளை வாழும் அப்பாக்கள் தான் எத்தனை. அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. உன் கை வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கல, அந்த காலம் மறக்கல. 10 மாசம் தாய் சுமந்தா, மொத்தத்தையும் நீ சுமந்து நித்தரத்தை வேர்வை சிந்தி
வச்ச சாமி நீ. துன்பங்களை நீ சுமந்து இன்பங்களை எனக்கு தந்து நம்பிக்கைய ஊட்டி என்ன வளர்த்த சாமி நீ. அதரவா நீ இருந்த அலமரம் போல் இருந்த, அதரவா நீ இருந்த அலமரம் போல் இருந்த, தடி மிச வச்சு வந்த தாய் நீ அப்பா, ஏன் தாய் நீ அப்பா என்று நீங்கள் சொல்லாத அன்புக்கும் காட்டாத கண்ணீருக்கும் சுமந்த சுமைகளுக்கும் எங்கள் வாழ்க்கையே ஒரு நன்றி சொல்லும் கவிதை. தாய்க்கு பின் தாரம், ஆனால் தந்தைக்கு பின் தந்தை மட்டுமே. யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அவருக்கு நிகர் அவரே என்று கூறி தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. இந்த தையில் இருந்தாவது அப்பாக்களை போற்றும் பொற்காலம் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம். அது பெரிய பெரிய பேச்சாளர்களுக்கு கூட இணைந்து கொடுக்காத உடல் அசைவு மொழி உனக்கு ரொம்ப லாபகமாக வந்திருக்கு. அதுக்கே இன்னொரு கைத்தட்டு கொடுக்கணும். நீ செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளி மகனாக பிறந்து வெள்ளை மாளிகையின் வெளிச்சத்தை ஆட்சி செய்த ஆப்ரகாம் லிங்கன் தொடங்கி ஐயா அப்துல் கலாம் தொடங்கி சாமி, அந்த சாமிக்கு ஈடு இணை இல்லை. அதான் தம்பி முத்துக்குமார் எழுதுவார், அப்பா நீ இருந்தபோது உன்னுடைய அருமை தெரியல அப்படின்னு வரிசையாக சொல்லுவார். 1000 படங்களுக்கு நான் பாட்டு எழுதினாலும் எனக்கு பிடிச்ச ஹீரோ எங்கள் அப்பா தான். 400 புத்தகம் நான் படித்தாலும் எனக்கு பிடிச்ச அனுபவ புத்தகம் எங்கள் அப்பா தான். தோள் மேலே உட்காந்து திருவிழா சாமி காமிச்ச அப்போ தெரியல, நீ இறந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது ஒரு சாமி மேலே உட்காந்து தான் நான் இன்னொரு சாமியை பார்த்துருக்கேன்னு. அப்படி அப்பாவை பற்றி அடுக்கடுக்கான செய்திகளை சொல்லி எங்களை எல்லாம் அப்பாடா அப்படின்னு சொல்ல வச்ச ஹாரிஸ் ராஜா, உனக்கு ஒரு அப்பாடான்னு ஒரு கைத்தட்டை கொடுக்குறோம். நாங்கள் பிச்சுக்க அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் அப்பா மனசு நிறைஞ்சு பேசிட்ட. வாழ்த்து. நன்றி ஐயா. சிதம்பரத்தையும் காரைக்குடியும் சமாளிக்கணும்னா எங்கே போகிறது? சிட்டிக்கு தான் போகிறது. சென்னையிலேருந்து ஆராதனா, நாங்கள் உங்களெல்லாம் ஆராதனை செய்கிற அளவுக்கு சென்னையை காப்பாற்ற வாமா எங்கள் கைத்தட்டலோட. ஆராதனா, நீங்கள் என்ன ஸ்கூலில் என்ன வகுப்பு படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் படிக்கிற பள்ளி சர்ச் பார்க் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் 5ஆம் வகுப்பு. ஆராதனா, என்ன டாப்பிக்கில் பேச போகிறீங்க நீங்கள்? தங்கை. தங்கை. இப்போ எங்கள் பேச்சு மன்றத்துக்கு கிடைச்ச நல்ல தங்கை, நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன், சரணம் என்று புகுந்து கொண்டேன், இந்திரியங்களை வென்றுவிட்டேன், எனதன் ஆசையை கொன்றுவிட்டேன். இன்று பாரதியின் வரிகள் 7 வயது குழந்தையாக இருந்த என் கையில் தங்கையை தந்த பொழுது எனக்காகவே எழுதப்பட்ட வரிகளாக இப்பொழுது தோன்றுகிறது. ஆம், நான் தான் செல்லப்பிள்ளை, எனக்குத்தான் எல்லாம் என்ற அகந்தையை உடைத்தது அவளுடைய வருகைதான். மிட்டாய்களும் பொம்மைகளும் உறவினர்களிடமிருந்து வாங்குவதில் தான் மகிழ்ச்சி என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வாங்குவதை விட கொடுப்பதில் தான் அதிக மகிழ்ச்சி என்பதை உணர்த்தியதும் அவளுடைய வருகைதான். நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று பிறருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டிருந்த என்னாலும் ஒருவரை வார்த்தைகளால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை உணர்த்தியதும் அவளுடைய வருகைதான். நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம சின்ன வயசுல நடந்த ஏதாவது விஷயத்த சொல்லி இப்படியெல்லாம் செஞ்ச ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் விவரம் தெரியாத வயசுல நடந்தது, இப்போ எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் என்னுடைய தங்கை பிறந்த போது எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த வயதுதான். அப்போது நடந்ததை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அப்படியே சொல்லுவேன். ஒரு நாளைக்கு பள்ளிக்கு போகவில்லை என்றாலும் மறுநாள் சென்று 2 நாளின் பாடத்தையும் சேர்த்து எழுத முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த நான், சித்திக்கு குழந்தை பிறக்க போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி தெரிந்தவுடன் 1 வாரம் விடுபடுத்தி விட்டு அம்மாவுடன் ஊருக்கு சென்று விட்டேன். பாப்பாவை நான் தான் முதல்ல பார்ப்பேன்னு அம்மா கையிலிருந்து பாப்பா வாங்கி பார்த்தப்போ அவ்வளவு ஆனந்தம். கோடை விடுமுறைக்கு நான் குதூகலமாக ஊருக்கு போவதற்கு அவளும் ஒரு காரணம்தான். அன்றைக்கு என் கண்களுக்கு தேவதையாக தெரிந்த குழந்தை இன்னைக்கு என்னவெல்லாம் சேட்டை செய்றாங்கிறதையும் சொல்லித்தானே ஆகணும். ஏண்டா டேய், எனக்குனே வருவீங்களாடா மாதிரி நான் ஏதாவது விளையாட்டு பொருளை விளையாட எடுத்தா அதுதான் எனக்கும் வேணும்னு வந்து நிற்பான். சரி, சின்ன பிள்ளையாச்சே ஆசைப்படுறான்னு கையில கொடுத்துட்டு நம்ம அடுத்த பொருள் எடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் இதோ வந்துட்டேன்னு வந்து நிற்பா. அது மட்டுமா, விளையாடும்
ஓடும் போதும் கடைக்கு சென்று விதவிதமா பொருட்கள் வாங்கும் போதும் சூரியன் ஒளிப்பட்டு மலர்கின்ற அழகிய தாமரை போல் சிரிச்சாப்புல இருந்த மகம் சாப்பாடுன்னு சொன்னா போதும் தொட்டதும் சினுங்கிற தொட்டாசினுங்கி மாதிரி நோடி பொழுதுல சோகமா மாறிடும். இப்பந்தான் மெயின் பிக்சரே இருக்கு. அது என்னவோ மகாபாரத போர் கூட 18 நாள்ல முடிஞ்சிருச்சு. ஆனா இவளுக்காக தட்டுல வச்ச சாப்பாடு அவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ஒரு யுகமே முடிஞ்சு போற மாதிரி இருக்கும். இவ செய்யறது கூத்த தெரியாத சொந்தக்காரங்க பிள்ளைக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்குறியாமான்னு விசாரணை கமிஷன் அமைச்சு சித்திய கேள்வி கேட்குறாங்க. தங்கச்சி இருக்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தான். சேட்டைக்காரியை பொறுப்புள்ள பாசக்காரியாக மாற்றியதும் அவளுக்குள் விட்டு கொடுக்கும் பண்பை விதைத்ததும் பாப்பா நல்ல பிள்ளையா இருக்கணும், படிச்சு பெரிய ஆளாகணும், அழாம தூங்கணும், ஒழுங்கா சாப்பிடணும் என்று பேச வைத்ததும் தனக்கு ஒரு தங்கை பிறந்து அக்கா என்ற பதவி உயர்வு கிடைத்த அந்த தருணம்தான். பள்ளிக்கூடம் என்றாலே 10 அடி தள்ளி நிற்பவள் படிச்சு பெரிய ஆளாகணும் என்று தன்னுடைய தங்கைக்கு பாடம் எடுக்க ஆரம்பித்து விட்டாள். அழுது அழுது இரவு முழுவதும் இன்னல் கொடுத்தவள் அழாம தூங்கணும் என்று அழகு போல் பேச ஆரம்பித்து விட்டாள். கோபம் வந்தால் எதிரில் நிற்பவர் யார் என்றே பார்க்காமல் கையோங்குபவள் யாராவது தன்னுடைய தங்கையை செல்லமாக கிள்ளினாலும் பாப்பாக்கு வலிக்கல என்று பாவம் பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அறியா குழந்தையாக இருந்தவளை அனைத்தும் அறிபவளாக மாற்றியதும் இந்த உறவு முறைதான். அப்படிப்பட்ட அக்கா தங்கை உறவு முறை சாதாரணமான உறவாம். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று ஒரு பழமொழி இருக்குது. இப்ப நான் சொல்றேன், தங்கை உடையாள் தரணியில் எதற்கும் அஞ்சாள். ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம், நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள்ல தாய்மாமனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் ஏந்தானோ பெரிய மக்களுக்கும் சித்திகளுக்கும் கொடுக்கப்படுவதில்லை. அண்ணன் தம்பிகள் இல்லாத வீட்டில் பிறந்த அக்கா தங்கைகள் தாய்மாமன் சீர் செய்ய தயாராகத்தான் இருக்கிறார்கள். அதை இந்த சமூகம் ஒத்துக்கொள்ளும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அனைத்திலும் சம உரிமை கேட்கும் நாங்கள் இதையும் சமமாக பகிர்ந்து கொள்வதுதானே நியாயம். இது பெண்களின் உரிமை என்ற கண்ணோட்டத்தில் மட்டும் நான் பேசவில்லை. அனைத்து சுமைகளையும் ஆண்கள் மீது மட்டும் ஏற்றாதீர்கள், சுமைகளையும் சுகமாக பகிர்ந்து கொள்ள நாங்களும் இருக்கோம் என்று கரிசனத்தோடும் தான் பேசுகிறேன். எனவே அன்பை பொழியும் அக்காக்களுக்கும் ஆதரவாக இருக்கும் தங்கைகளுக்கும் என்னுடைய உரையை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கைக்கு பாசவேலி அமைத்த ஆராதனாவினுடைய பேச்சு உண்மையிலேயே அற்புதமான பேச்சு. உனக்கு யார் இதை தயார் செய்து கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய அம்மா தயார் செஞ்சு தந்தாங்க. அதுதான், அதனால தான் நீ ஆம்பளையாக எடுக்காமல் பெண்ணாக எடுத்திருக்க. இருந்தாலும் உனக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை. நன்றி ஐயா. இன்றைக்கு விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அவங்க படித்த ஸ்கூல்லேருந்து ஒரு குழந்தை வந்து அழகு தமிழில் தங்கை பற்றி தாராளமாக பேசியது எங்களுக்கு ஏராளமான மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ரகண்ணா. நன்றி ஐயா. ரோம் சாம்ராஜ்யம் ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படவில்லை, அது காலம் காலமாக கட்டப்பட்டது என்பார்கள். அதுபோல குடும்பம் என்பது ஒற்றை செங்கலால் உயர்ந்து நிற்பதல்ல. பனைமரம்தான் ஒற்றை பனைமரமாக உயர்ந்து நிற்கும். ஆனால் குடும்பங்கள் அப்படியல்ல. ஒரு கோவில் போன்று மலர வேண்டுமென்றால் அம்மாவும் அப்பாவும் அன்பு தங்கையோடு இனிய சேட்டைகள் செய்ய தம்பி வர வேண்டும். தம்பியை பற்றி பேசுவதற்கு ராஜ யாழினி வருகின்றார். அவர் வந்தவுடன் அவரை பற்றி விசாரிப்போம். அப்போதைக்கு இப்போதே அவருக்கு ஒரு கைத்தட்டு. வணக்கம் ராஜயாழினி. வணக்கம் ஐயா. நீங்கள் தங்கைக்கடுத்து தம்பி தான் எடுத்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எந்த ஸ்கூலில் என்ன கிளாஸ்மா படிக்கிறீங்க? வேலம்மாள் வித்யாலயா காரம்பாக்கத்தில் நான் 8வது படிக்கிறேன் ஐயா. வாழ்த்துக்கள். தம்பி குறித்து மடை திறந்த வெள்ளமாக பேசுங்க. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜயாழினி. இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். அதாவது என் தம்பியை பற்றி தான் பேச போகிறேன். நான் மலர்ந்து தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி, வேற்றொருவனாய் இருந்தாலும் என் மாற்றொருவமாயிருக்கின்றான். நான் சுவைத்த தாய்ப்பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி தெரிந்தவன். நாணயத்தின் இன்னொரு பக்கம் அவன், துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் சக ஊன் என் தம்பி என்ற முத்துக்குமாரின் வரிகள்தான் என் நினைவுக்கு வருகிறது. தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பார்கள். படைக்கு மட்டும் இல்லை, வீட்டில் செய்கிற சேட்டைகளுக்கும் மஞ்சான். எப்பயாச்சும் எங்கள் அம்மா எனக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு
அதை உன் தம்பி கூட கொஞ்சம் பகிர்ந்துக்கோயேன் அப்படின்னொன்னே வரும் பாருங்க எனக்கு ஒரு கோவம். ஏம்மா இவனை பெத்தீங்க, எல்லாத்தையும் இவனுக்குன்னே கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு நான் நினைப்பேன். ஆனால் சில நேரங்களில் எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கும் போது நினைப்பேன், நல்ல வேலை அடி வாங்கும் போது கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்குது, இல்லைன்னா அந்த மொத்த அடியும் ஒத்தாலாம் நான் வாங்க முடியுமா? எங்கள் வீட்டில் டப்பாவாக ஸ்வீட் இருக்கும் போதெல்லாம் சண்டையே வராது. கடைசியில் ஒரே ஒரு லட்டு இருக்கும். நான் லட்டு சாப்பிட்றதே அதிசயம். அந்த கடைசி லட்டு எடுத்து சாப்பிட போகும்போது தான் என் தம்பி வந்து, அக்கா கொஞ்சம் அந்த லட்டை தரியா அப்படின்னோடனே எங்கள் அம்மா எங்கேயோ இருப்பாங்க கூப்பிட்டு, தம்பிக்கு ஒரு லட்டு தானே கொடு அப்படின்வாங்க. சரின்னு கொடுத்துடலாம். சாப்பிட தட்டை எடுத்தா கூட நான் அந்த தட்டில் தான் சாப்பிடுவேன். எங்கள் அம்மா தம்பி தானேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த தட்டை தந்துடுவேன். இப்படி என் வாழ்க்கையில் லட்டு கொடுக்கலாம், தட்டு கொடுக்கலாம், வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியுமா? என் தம்பி வீட்டில் பண்ணுற சேட்டையெல்லாம் பண்ணிட்டு பழிய தூக்கி என் மேலே போட்டுருவான். அம்மா வந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி பால் வடிகிற முகம் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஐயா, அந்த மாதிரி முகத்தை வச்சுப்பான். எங்கள் அம்மாவும் அவன் சொல்கிறது தான் உண்மைன்னு நினச்சி என்ன தான் போட்டு திட்டுவாங்க. நான் ஒரு வயதில் இருக்கும் பொழுது எனக்கு கிடைத்த வரந்தான் என் தம்பி. பொம்மைகளை வைத்து விளையாட வேண்டிய நான் என் தம்பியவே பொம்மையாக நினைத்துத்தான் விளையாடினேன். நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பித்தோடனே அவன் ஏதாச்சும் புத்தகம் முடிக்கலை, ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா அவங்க மேம் என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இதை பாருமா உன் தம்பி மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுன்னு. அப்போ தானே என் தம்பியை கூப்பிடுவேன், என்னப்பா தம்பி உன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கான், அம்மாட்ட கம்ப்ளைண்ட் போகணுமா? உடனே என் தம்பி கெஞ்ச ஆரம்பிப்பான் பாருங்களேன், அக்கா ப்ளீஸ்க்கா அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதக்கா, நீ என்ன சொன்னாலும் பண்ணுறேங்கான்னொடனே அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அப்படியே காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குங்க. வீட்டில் நாங்கள் ஒரு நாள் சண்டை போடாமல் இருந்தாலே எங்கள் அம்மாவுக்கு சந்தேகம் வரும். 2-3 நாள் சண்டை போடாமல் இருந்தால் எங்கள் அம்மா சிபிஐ ஆஃபீஸராக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் கொஞ்சம் வளர்ந்தோடனே எங்கே போனாலும் என் தம்பி கூட தான் போவேன். பள்ளிக்கூடத்துக்கு தம்பி கூட தான் போவேன், பக்கத்தில் இருக்க கடைக்கு தம்பி கூட தான் போவேன், விளையாடுறதுக்கு கூட தம்பி கூட தாங்க போவேன். அது எப்படி தெரியுமா எனக்கு உணரும்? ஒரு தந்தையோடு நான் சென்றால் எனக்கு எப்படி ஒரு பாதுகாப்பான உணர்வு கிடைக்குமோ அது என் தம்பியோடு சென்ற போதும் எனக்கு கிடைத்தது. நான் விளையாடும் பொழுது அவன் எனக்கு ஒரு விளையாட்டு தோழன். உணவையும் உணர்வையும் அன்பையும் சேர்த்தே எனக்கு பரிமாறுவான். எங்கள் தம்பிங்களெல்லாம் நாங்கள் வாங்க தம்பி போங்க தம்பின்லாம் கூப்பிட மாட்டோம். டே வாடா டே போடா அப்படின்னு ஒரு அதிகார தோரணையில் தாங்க கூப்பிடுவோம். ஆனால் அதிகார தொனியிலும் அன்பை பார்ப்பவர்கள் தான் தம்பிகள் என்பதை மறந்து விடாது. ஒரு வீட்டில் கல்யாண வயசுல அக்காவும் தம்பியும் இருந்தா சின்ன சண்டை வந்தா கூட போதும், தம்பி ஆரம்பிச்சிடும், இவளை முதல்ல கட்டி கொடுத்து எப்பதான் வேற வீட்டுக்கு அனுப்புவீங்களோ சும்மா நொயின்றான்னு. உடனே அந்த அக்கா ஆரம்பிச்சிருவாங்க, உன்னை முதல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும்டா, அங்கே போய் எல்லா வேலையும் நீ தானே பண்ணணும்னு. ஆனால் அந்த அக்காவுக்கு திருமணமாகி முடிந்தவுடன் தன் தந்தையும் தாயையும் தம்பியையும் ரொம்ப பிரிந்து இருக்க போகிறோமோ என்று நினைத்து அழுவாங்க. அவங்க தந்தையும் தாயையும் மிஸ் பண்ணுறதை விட அவர்களுடைய தம்பியை தாங்க அதிகமாக மிஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் அக்கா தம்பி உறவை பற்றி பார்த்தோமே, இப்போ அண்ணன் தம்பி உறவை பற்றி பார்க்கலாமா? அண்ணன் தம்பி உறவு என்பது அதிகமாக சொல்லப்படாத ஒரு உறவு. அவங்க சின்ன வயசில் நல்லா பேசிப்பாங்க, நல்லா அடிச்சுப்பாங்க, நல்லா திட்டிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும் ஒழுங்காக பேசிக்க கூட மாட்டாங்க. அப்போது அவர்களுடைய அன்பை எப்படி பரிமாறுவாங்கன்னு தானே கேட்குறீங்க. ஒரு விஷயத்த தம்பி பண்ணுறான்னா இந்த விஷயம் கரெக்டாக தான் இருக்குமா, சரியாக தான் பண்ணுறோமா, ஒரு வாட்டி அண்ணாட்ட கேட்டு பண்ணலாமே அப்படின்னு கேட்டு பண்ணுறாங்களே, அதுதான் தம்பிகள் அண்ணன் மீது வைத்திருக்கும் பாசம் என்பதை மறந்து விடாதீர்கள். இதை பற்றி நிறைய இலக்கியங்களில் கூட சொல்லியிருக்காங்க. தன் அண்ணனுக்காக காட்டுக்கு சென்றவர் லக்ஷ்மணன், அண்ணனின் காலணிகளை தன் தலையில் சுமந்து ஆட்சி செய்தவர் பரதன், அறத்திற்காக அண்ணனை இழந்தவர் வீடனன், அண்ணனுக்காக அறத்தையே இழந்தவர் தான் கும்பகர்ணன். ஒரு குழந்தைக்கே என் எல்லா பாசத்தையும் கொடுக்கணும், எல்லா பணத்தையும் அந்த ஒரு குழந்தைக்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் என்னதான் நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் அந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கிற சந்தோஷத்தை விட எதில் தெரியுமாங்க அந்த குழந்தைக்கு சந்தோஷம் கிடைக்கும்? தன்னோடு கொஞ்சி விளையாடுவதற்கு ஒரு தம்பி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே இப்படிலாம் தம்பிகள் இல்லாமல் போயிட்டாங்கன்னா வருங்கால தலைமுறையினருக்கு தம்பி, சித்தப்பா, மாமா என்ற எந்த உறவும் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே வருங்கால அக்காக்களுக்கு தம்பிகளை பரிசாக அளியுங்கள். நன்றி, வணக்கம்.
ராஜயாழினியுடைய இன்றைய பேச்சை கேட்கின்ற போது வளரக்கூடிய இளம் குருத்தை ஒரு பெற்றோர்கள் எப்படி செம்மையாக வளர்த்திருக்கிறார்கள் என்று பெருமை கொள்வார்கள். உண்மையிலேயே ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் என்று அரங்கம் உங்கள் பெற்றோரை கைத்தட்டி ஆராதனை செய்கிறது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. லக்ஷ்மணனை பற்றியும் பரதனை பற்றியும் நீ சொன்னபோது எங்களுடைய இதயங்கள் நினைவு நாடாக்கள் போல பின்னோக்கி போனது. ஒரு ஆரோக்கியமான அர்த்தபுஷ்டியான பேச்சை தந்த ராஜயாழினிக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. இல்லத்திலிருந்து அவர்கள் உள்ளம் குளிர வாழ்த்துக்கள் ராகன். இந்த பேச்சு மன்றம் ஏதோ நமக்கு வேண்டிய 4 குழந்தைகளை எடுத்து நடத்தவில்லை. ஒருவர் சிதம்பரம், ஒருவர் காரைக்குடி, இன்னும் 2 பேர் சென்னை. இங்கு மட்டும்தானா என்றால் ஈர இதயமான நாகை நாம் செல்ல வேண்டிய இடம். சுபிக்ஷா, இந்த பேச்சு மன்றத்தில் உறவு சிறகில் எந்த சிறகை எடுத்து பறந்து வருகிறார் என்று உங்களைப் போல நானும் ஆவலோடு இருக்கிறேன். கைத்தட்டலோடு அரங்கத்திற்கு வாருங்கள். சுபிக்ஷா, முதல்ல உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நீ எந்த ஸ்கூலில் என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நாகப்பட்டினத்தில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது. நான் வந்து 7வது படிக்கிறேன். யாரை பற்றி பேசலான்னு தெரிஞ்சுக்கலாமா? தாய்மாமன். நானும் தாய்மாமா நிலையிலேருந்து ரசிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். 1000 உறவுகள் வந்தாலும், ஏன் அந்த ஆண்டவனே வந்தாலும் உலகம் தேடும் உன்னதமான உறவு எது தெரியுமா? தாய்மாமன் எங்கே என்றுதான். தங்கச்சிக்கு சீர் செய்யணும்னா தலைய கூட அடமானம் வைப்பான். அக்காவுக்கு சீர் செய்ய அகிலத்தையும் விற்பான். தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. தாய் தந்தையே தெய்வம்னு சொல்லுவாங்க. தமிழினிக்க தத்துவங்கள் இருந்தாலும் தேன் தமிழில் புகழ் பாடும் தமிழகத்து பக்கம் வந்து உண்மையான உறவு நான் என்னன்னு கேட்டு பாருங்க. சும்மா அதிருமுள்ள மாமா பேரு எல்லைக்கு ஒரு காவல் தெய்வம் எழுந்து நின்று காவ காக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு தாய் மாமன் மார்தட்டி வந்து நிற்பான் நமக்கெல்லாம் முன்னாடி. வீரன் மாதிரி மீச வச்சிருந்தாலும் நம்ம முன்னாடி கோமாளியா வந்து நின்று சிரிக்க வைக்கிறதும் மாமாதான். சொத்து பத்து எதுவும் இல்லாம ஏமாளியா வந்து நின்று நம்மளை அழ வைக்கிறதும் மாமாதான். பிரச்சனைன்னு ஒன்று வந்தா கேள்வி அப்பா என்ன கேட்பாங்க? நீ ஏன் அங்கே போன அப்படின்னு கேட்பாங்க. அம்மா என்ன கேட்பாங்க? எங்கடா அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க. மாமா என்ன கேட்பாரு தெரியுமா? அடிச்சவன் வீடு எங்கடான்னு கேட்பாரு. அந்த கெத்து 1 கோடி ரூபா பணம் இருந்தாலும் ஊர் முழுக்க பட்டையே இருந்தாலும் இன்னைக்கு எட்டி கூட பார்க்கலங்க. வம்பு பண்ணி வாய் பேசி 100 சண்டை போட்டாலும் உடன் பிறந்தவளை கைப்பிடிச்சு தார வாத்து கொடுக்கையில கண்ணில் தண்ணி தார தாரையா கொட்டும். அந்த தங்கச்சிக்கு பிறந்த புள்ள தான் பிள்ளையோட தாய் மாமா மனசுல கொஞ்சம் வசந்துதான் நிற்கும். அக்காவுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், ஆளா ஓடி போய் நிற்பான். அங்கே அக்கா புருஷன் மதிக்கவே மாட்டாரு. அங்கே போய் 3 நாளைக்கு தங்கியிருப்பான். அதனால சொரண்ட கெட்ட தாய் மாமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அம்மா அப்பா அதாவது லேசாக சொல்லிருட்டோம் 3 நாளைக்கு வீட்டுக்கே வரமாட்டான். அதே அந்த அக்கா பொண்ணு ஒன்று ஏதாவது குறையோட பிறந்திருந்தா அதையும் ஏற்றுக்கிட்டு அன்பா சுமக்கிறவன் தான் தரணி போற்றும் தாய் மாமன். முதல்ல சட்டை வாங்கி கொடுத்தது யாரு? மாமா தான். முதல்ல பேனா வாங்கி கொடுத்தது யாரு? மாமா தான். முதல்ல சைக்கிள் வாங்கி கொடுத்தது யாரு? அதுவும் மாமா தான். எல்லாத்தையும் முன்னாடி வாங்கி கொடுத்த மாமாவுக்கு முன்னாடி எல்லாமே பின்னாடி. சேனை தண்ணி தொட்டு வைக்கணுமா? மாமாவை கூப்பிடுங்க. பேர் ஒன்று வைக்கணுமா? மாமாவை கூப்பிடுங்க. பிறந்த முடி எடுக்கணுமா? மாமாவை கூப்பிடுங்க. காது குத்தணுமா? அதுக்கும் மாமாவே கூப்பிடுங்க. அதோட தாய் மாமனை சும்மா விட்டுருவாங்களா? பூ பெய்து விட்டாலே முதல் செய்தி என்ன? மாமாவை கூப்பிடுங்க. சீர்சனத்தை செய்யணுமா? அதுக்கும் அந்த இழிச்சவாய மாமாவையே கூப்பிடுங்க. கல்யாணம் முடிவாச்சு, 100 பவுன் ரெடியாச்சு, ஐயரும் வந்தாச்சு, ஓமகுண்ட வளர்த்தாச்சு. 1000 பேர் வந்தாலும் தாலி எடுத்து கொடுக்க மந்திரியே வந்தாலும் தாய் மாமா மாலைக்கு அப்புறம் தாங்க கல்யாண மாலையே. அந்த மாலையை போட்டுட்டு போறவன் தான். அதுக்கப்புறம் 5 வருஷம் இல்லைங்க, அதோட சீனே க்ளோஸு. ஏன்னாக்கா அதுக்கப்புறம் தாய் மாமாட்ட செய்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. குழந்தை பிறந்ததும் முதல்ல வாங்குறதும் மாமா தான்.
நடவண்டி வாங்க 4 ஊர் அலைஞ்சதும் மாமா தான். பள்ளிக்கூடம் போகணும்னா விரல் பிடிச்சு நடந்ததும் மாமா தான். காலேஜ் போனாலும் கையை சச்சி வழி அனுப்பும் குழந்தையும் மாமா தான். 1 வயசு ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு பிடிக்கிறதும் மாமா தான். 18 வயசுல சொல்றத கேட்கலனா தூக்கி போட்டு மிதிக்கிறதும் மாமா தான். எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும் இதெல்லாம் ஒரு செலவா அப்படின்னு கேட்குற பாஸ்வேர்டு இல்லாத ஒரே பாக்கெட் நம்ம மாமாவோட பாக்கெட் தாங்க. ஒற்றை வரியில் சொல்ல போனால் தாய் மாமன் என்பவன் தாயும் மாணவன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அரங்கு நிறைந்த ஒவ்வொரு இல்லத்திலிருந்து உனக்கு தனிப்பட்ட பாராட்டு. நன்றி ஐயா. இந்த அன்பு குழந்தை தொடங்கி 5 பேர் பேசினீங்க. 5 பேரில் யார் வைரம், யார் முத்து, யார் கோமேதகம், யார் மாணிக்கம்னு சொல்ல தெரியாதனால இந்த 5ஐயும் மோதிரமாக்கி 6ஆவதாக வர்ற மோதிரத்துக்குள்ளே வைக்க ஆசைப்படுறேன். அவரோடு சேர்த்து இப்பயே உனக்கு ஒரு கைத்தட்டுமா, வாழ்க்கை. நன்றி ஐயா. அற்புதமாக சிதம்பரத்துலேருந்து ஒருத்தர், நாகப்பட்டினத்துலேருந்து ஒருத்தர், காரைக்குடியிலேருந்து ஒருத்தர், சென்னையிலேருந்து 2 பேர், இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே. நம்ம சிவகங்கை சீமை, சின்ன மருது, பெரிய மருது, குயிலியினுடைய பெருமை பேசக்கூடிய அந்த மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் இல்லையேன்னு நினைக்கும் போது அப்படி கிருஷ்ண மாதிரி குழல் எடுத்து பரந்தாம நான் இருக்கேன்னு பரந்தாம வரப்போகிறாரு. பரந்தாமா வாப்பா வாப்பா. பரந்தாமன் சிவகங்கையிலேருந்து பறந்து வந்திருக்கீங்க. ஒரு வீரம் விளைந்த மண்ணிலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் என்ன வகுப்பு பரந்தாமன் படிக்கிறீங்க? தேபிரித்தோ மேல்நிலைப்பள்ளி, தேவகோட்டை, 9ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஐயா. பரந்தாமன், நீங்கள் குடும்ப குதிரையில் எந்த குதிரையில் பறக்க போகிறீங்க? தாத்தா. தாத்தாங்கிறது ஒரு உண்மையான தரமான குதிரை. அது உங்கள் பேச்சு நிரூபிக்கும்னு நினைக்கிறோம். அந்த குதிரை ஓட்டத்திற்கு ஆயத்தமாக இப்பொழுது ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. நன்றிங்க ஐயா. அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு இந்த பரந்தாமனின் சிறந்தாழ்ந்த நல்வணக்கம். உள்ளதையெல்லாம் அள்ளித்தா என்று உறவை சந்தியில் சந்தை வியாபாரமாகிவிட்ட சூழலில் பேர பிள்ளைகளுடன் உள்ளதையெல்லாம் அள்ளித்தாத்தா என்று கெஞ்சி கொஞ்சும் அற்புத உறவுதான் தாத்தா. வாழையடி வாழையாக பாட்டி சொல்லும் கற்பனை கதைகளை கேட்டு தூங்கி பழகிய நமக்கு தாத்தாவின் மூச்சு காற்றாய் காற்றிலே கலந்து கரைந்து போன அவர் சொல்ல மறந்த கதைகளும் சொன்னாலும் நமக்கு கேட்க நேரமின்றி காதுகளால் வாங்கிக் கொள்ள முயலாத இரத்தமும் சதையுமான அவரது வாழ்க்கை கதைகள்தான் எத்தனை எத்தனை. கேட்பதற்கு காதும் மனமும் தயாராக இருந்தால் நம் தாத்தாவின் கதைகள்தான் நமக்கு போதிவனம். என் வாழ்க்கையின் முன்மாதிரியை திரைகளில் தேட எனக்கு விருப்பமில்லை. நிழலை தேடி நான் ஏன் ஓட வேண்டும்? நிஜ ஹீரோவாய் என்னை தோளில் சுமந்து என்னை பாராட்டி தீர்க்கின்ற என் பேரன் என்று இதய துடிப்பை போல் உதடு துடிதுடிக்க கொஞ்சமும் நடிக்கத் தெரியாத நாயகனவர். விடுதியில் தங்கி பயிலும் என் வரவுக்காக திருவிழாவை கனவுகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குழந்தையைப் போல நாட்களை நகர்த்தி கொண்டிருப்பார் என் கதிரேசன் தாத்தா. அப்பாவின் அப்பாவான அவரை நினைத்தாலே அப்பப்பா உடம்பு சிலிர்க்கிறது, உதடுகள் இனிக்கிறது. பவுடர் பூச்சு அரிதாரம் பூசாத பேரழகன். பிளம்பர் வேலையோ, பெயிண்டிங் வேலையோ, தச்சு வேலையோ, கொத்து வேலையோ, எந்த வேலையாக இருந்தாலும் வேட்டியை மடித்துக்கொண்டு தசா அவதார விஸ்வரூபம் எடுக்கும் குடும்பஸ்தன். 24x7 என்ற நேரங்காலம் பார்க்காமல் ஓய்வறியாமல் உழைக்கும் உழைப்பாளி. எந்தவித நோயாக இருந்தாலும் தன் கை வைத்தியத்தில் காணாமல் போக்கும் வீட்டு டாக்டர். எண்ணி எண்ணி செலவழிக்கும் அவர் இடுப்பு வேட்டியில் சுருட்டி வைத்திருக்கும் காசு நோட்டுகளை என் பிறந்தநாளன்று கை நிறைய அள்ளித்தந்து அரவணைத்து முத்தமிடும் அவரது பரிதவிப்பில் அம்மாவின் அரவணைப்பையும் அப்பாவின் கதகதப்பையும் ஒரு சேர உணர முடியும். 5 வயதில் தாயையும் 10 வயதில் தந்தையையும் 12 வயதில் தங்கையையும் இழந்து அனாதையாக தவித்த தவிப்பும், வயிற்று பிழைப்பிற்காக ஒருவரது வீட்டில் அடிமை வேலை பார்த்த நினைப்பும் கொஞ்சமும் இன்றும் அவர் நெஞ்சை விட்டு அகலவில்லை. குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று மாடாய் உழைச்ச மனசரி காய்ச்சி போன உள்ளங்கள் காலை தொட்டு பார்க்கும் பொழுது வெம்பியலும் எங்கள் மனசு. அவரது வாழ்க்கை கதைகளை கேட்கும் ராத்திரிகள் எங்கள் தலவாணி நனைஞ்சு போகும். தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது.
அவர் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாமல் போனாலும் ஒண்ணுதான் என்று நினைக்கும் சுயநலவாதிகளும் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆலமரமாய் நிற்கும் தாத்தாவை தாங்கி பிடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விழுதுகளான நமக்கிருப்பது என்பதை நாம் மறக்கலாமா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபப்படாமல் பொறுமையோடு இருக்க கற்றுத்தந்த முதல் ஆசான். நரமுடி தாடியுடன் அவர் முகம் முழு நிலவாயிருக்கும். அதில் பிறை நிலவாய் அவரது வெள்ளை மீசை இருக்கும். அவரது வெள்ளை மீசையில் எங்கள் கைவிரல்கள் ஊஞ்சலாடி மகிழும். அவர் தோட்டத்தில் விளைவிக்கும் காய்கறிகள் தான் எங்கள் வயிற்றை நிரப்பும். எங்கள் மிதிவண்டிகளை சரி செய்யும் அழகை பார்க்கவோ என்னவோ தெரியவில்லை. எங்கள் மிதிவண்டிகள் அடிக்கடி பழுதாகி போகும். எங்கள் தாத்தாவின் பிறந்த நாளை அவர் சொன்ன அடையாளங்களின்படி குறித்து வைத்து தம்பி தங்கைகளோடு சேர்ந்து கொண்டாடுவோம். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் தாத்தாவின் பிறந்தநாள் தான் எங்க குலசாமி திருவிழா. என் குலசாமி ஐயனார்ட்ட நான் வேண்டது ஒண்ணுதான். கண்ணீர் வந்தி போய் சிரிக்கவே மறந்து போன என் கதிரேசன் தாத்தா முகத்துல சிரிப்போம், மனசுல பூரிப்போம். ஆயுசு முழுக்க குறையாம நான் பார்த்துக்கணும். இப்படி ஒரு தாத்தா உங்களுக்கு இருந்தா நீங்க கடவுளுக்கு கொடுத்து வச்சவங்க, கடவுளை விட கொடுத்து வச்சவங்க. நன்றி, வணக்கம். தாத்தாவின் விரல் பிடித்த எந்த பேரனும் பேத்தியும் கெட்டுப்போனதாக சரித்திரம் இல்லை என்பதை பரந்தாமன் இந்த பாருக்கு பறைசாற்றியுள்ளீர்கள். பரந்தாமன் தாத்தாவை பற்றி நமக்கு பாடம் எடுத்து இருக்கிறார். இல்லை இல்லை, படமே எடுத்து காட்டு. நன்றிங்க ஐயா. அன்புக்கினிய பெருமக்களே, அருந்தமிழில் 6 குழந்தைகள் அழகாக பேசினார்கள். அம்மா என்றும் அப்பா என்றும் தம்பி என்றும் தங்கை என்றும் தாய் மாமாவின் உறவையும் முத்துமுத்தாய் வகுத்து தொகுத்து தாத்தாவோடு நிறைவு செய்தார். இராமாயணத்தில் ஒரு வரி உண்டு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கு போரில் மடைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். அதுபோல இந்த பிள்ளைகளின் சொல்வண்ணம் பேச்சு மன்றத்தில் கண்டேன், அவர்களுடைய மதிப்பெண் வண்ணம் அவர்களுடைய பள்ளியின் தேர்வில் கண்டேன் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு மின்னும் எழுந்திருக்கிறார்கள். உலகப்பந்தில் வாழக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் இந்த பிள்ளைகளுக்கு இன்று எதுவேனும் ஆகேனோ என்று சொல்லி இல்லத்திலிருந்து ஒரு கைத்தட்டலை காணிக்கையாக தந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை பார்த்தால் ஒன்றே ஒன்றுதான். என்றைக்காவது நீங்கள் ஜெயா தொலைக்காட்சியினுடைய யூடியூப்ல போய் இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா கண்களின் ஓரம் பனித்திருக்கும், இதயம் இனிமையோடு கனத்திருக்கும். இதை தவிர சொல்வதற்கு வார்த்தைகள் அல்ல. இவர்களை தரத்தோடும் அறத்தோடும் உருவாக்கி தந்த பெற்றோர்களுக்கும், அந்த பெற்றோருக்கு உறுதுணை நின்ற சான்றோர்களுக்கும், இவர்களை அனுப்பி வைத்து பெருமை சேர்த்த பள்ளிகளுக்கும், இவர்களுக்கு பக்கபாலமாய் உதவி செய்த சகோதர சகோதரிகளுக்கும், இதற்கு வாய்ப்பு தந்த ஜெயா தொலைக்காட்சிக்கும் மீண்டும் மீண்டும் தமிழ் சமூகத்தின் சார்பாக நன்றி சொல்கின்றேன். இந்த பிள்ளைகள் நீல் ஆயுளையும் நிறை செல்வத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாயார மனதார உங்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன். எல்லா உயிரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்லி இந்த பிள்ளைகளோடு மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி உங்கள் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை 3ஐயும் இணைத்து சொல்லி ஜெயா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பு, நிர்வாகம், விளம்பரதாரர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நாளில் பேச்சு மன்றத்தில் எங்கள் பிள்ளைகளோடு சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி தமிழால் விடைபெறுவது மணிகண்டன். நன்றி நேயர்களே.